பொது இடத்துல அநாகரிகமா நடந்துக்கிட்டு பயங்கர ட்ரோல் மெட்டீரியலான நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிவகுமார். சிவகுமார் பண்ண அந்த விஷயத்த யாராலையும் மறக்கவே முடியாது. 2018ஆம் ஆண்டு ஒரு கடை திறப்பு விழாக்கு சிவகுமார் போகும்போது அங்க பக்கத்துல இருந்த ஒரு பையன் இவரோட சேர்த்து ஒரு செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணுவான். அதை பார்த்த சிவகுமார் பயங்கர காண்ட்ல டக்குன்னு அந்த போனை தட்டி விட்டுருவாரு. அந்த பையனோட முகம் டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி சிவகுமார் சிரிச்சுக்கிட்டே ரிப்பனை கட் பண்ணுவாரு. சிவகுமார் போனை தட்டி விட்ட அந்த வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா சிவகுமார் நானும் மனுஷன் தானே, என்னோட அனுமதி இல்லாம போட்டோ எடுக்கிறது நியாயமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, ஆனா பண்ண விஷயம் பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் தான் அப்படின்னு அவரை கலாய்ச்சே தள்ளிட்டாங்க. அவரை மட்டும் இல்ல, சிவகுமார் கூட சேர்த்து சூர்யா கார்த்தியையும் சேர்த்து வச்சு கலாய்ச்சாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஜித். 2021 தேர்தல் டைம்ல கொரோனா பரவல் அதிகமா இருந்ததுனால மாஸ்க் அணியாம ஒரு ஃபேன் ஒருத்தர் வந்து அஜித் கிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த டைம்ல அஜித் மாஸ்க் போட்டிருப்பாரு. பயங்கர காண்டாயிட்டாரு. யாரா இவன் கொரோனா பரவிட்டு இருக்கு, கிட்ட வந்து போட்டோ எடுக்கிறான் அப்படின்னு. உடனே அஜித் அந்த ரசிகன் கையில வச்சிருந்த போனை டக்குன்னு புடிங்கிட்டாரு. இதே எங்க ஆளா இருந்தா உடனே செல்ஃபி கொடுத்திருப்பாரு. உங்க ஆள் என்னடா ஓவரா பண்றாரு அப்படின்னு ஆப்போசிட் பார்ட்டி அஜித்தை பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமலஹாசன். ஒரு வாட்டி கமல் தன்னோட தேர்தல் பிரச்சாரத்துல இருக்கும்போது பயங்கர போர்ஸா ஆவேசமா பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு மைக்கு கட் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளவு போர்ஸா பேசிட்டு இருக்கோம், மைக்கு டக்குன்னு கட் ஆயிடுச்சு அப்படின்னு தன்னோட டீம் கிட்ட மைக்க செக் பண்ணுங்க, மைக் கேட்க மாட்டேங்குது, நான் ஃபோர்ஸா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னா அந்த டீம் மைக்க ஒழுங்கா சரி பண்ணவே இல்ல. இதனால பயங்கர காண்டாயிட்டாரு கமல். டக்குன்னு கையில இருந்த டார்ச் லைட்டா அப்படியே தூக்கி கீழே எறிஞ்சிட்டாரு. பொதுக்கூட்டத்துக்கு வந்த ரசிகர்கள் எல்லாருமே இதை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. மனுஷன் எதுக்கு இவ்வளவு கோவப்படுறாருன்னு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூர்யா. சூர்யா நடிப்புல வெளியான தானா சேர்ந்த கூட்டம் படத்தோட ப்ரமோஷனுக்காக ஒரு வாட்டி தெலுங்கு ஸ்டேட்டுக்கு போயிருந்தாரு சூர்யா. அங்க போகும்போது சூர்யாவை பாக்குறதுக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் கூடிட்டாங்க. அப்ப சூர்யாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ரொம்ப மணி நேரமா ரோட்ல சூர்யாவை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. இதனால சூர்யா ஒரு கட்டத்துல பயங்கரமா காண்டாயிட்டாரு. பட் அதுக்கப்புறமா என்ன பாக்குறதுக்கு இவ்வளவு கூட்டமா போர்ஸா வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எனக்கும் சரி உங்க உயிருக்கும் சரி ஆபத்தா தான் முடியும். சோ இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சூர்யா சொல்லியிருந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்திபன். தன்னோட இரவி நிழல் படத்தோட இசை வெளியீட்டு விழால மைக் வந்து திடீர்னு வேலை செய்யாம போயிடுச்சு. இதனால பார்த்திபன் பயங்கர காண்டாகி ரோபோ சங்கர் மேல மைக்க தூக்கி எரிஞ்சிட்டாரு பார்த்திபன். இது மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சிச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு சக கலைஞனை இவ்வளவு கேவலமா நடத்தக்கூடாது, மைக்க தூக்கி நீங்க எப்படி மேல எறிவீங்க அப்படின்னு பார்த்திபன் மேல எக்கச்சக்க விமர்சனங்கள் வந்துச்சு. பட் ஒரு கட்டத்துல நான் அந்த டைம்ல பயங்கர டிப்ரெஷன்ல இருந்தேன். மன அழுத்தம் தாங்காம இந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். சோ எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்திபன் கேட்டதுக்கு அப்புறமா தான் விட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.